நான் இந்த வசனத்தின்படி அப்படியே நான் நம்புறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற வெறும் தண்ணீரை மட்டும்தான் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த தண்ணீர் எங்க வந்திருக்குன்னு, எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் பார்த்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களை தண்ணீரை ரசமாய் மாத்தினது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. உங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. ஒரு நம் தண்ணீர் ரசமாய் மாற்றப்படும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். சாதாரணமான தண்ணீர் தான், ஆனா திராட்சை ரசமா மாறிடுச்சு. ஆமென். சாதாரணமான 5 அப்பமும் 2 மீனும் தான், ஆனா 5000 புருஷர்களுக்கு போஷிக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். என்னை பெருக பண்ணுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். என் தேவையை சந்திப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நீங்க பத்திரத்திற்கு கையெழுத்து போடுவீங்க. சீக்கிரமா ஆண்டவர் பத்திரங்களுக்கு கையெழுத்து போட வைப்பார். சீக்கிரமா ஆண்டவர் உங்க வேலையை முடிக்கிறதுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டில் குடியேற பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சந்திக்கப்படும். உங்களுக்கு கர்த்தர் பின்புலமாய் கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக இந்த அற்புதத்துல நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்களேன், அதுல ஒரு வசனம் 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கவனிங்க, இந்த ரசத்தை வச்சு ரசத்தை தண்ணீரை திராட்சரசமா மாத்துனது யாரு? மாத்துனது யாரு? கர்த்தர், ஆண்டவர் தான் மாத்தினாரு. ஆனா இப்ப பந்தி விசாரிப்புக்காரன் யார கூப்பிட்டு பேசுறாரு? யார கூப்பிட்டு பேசுறாரு? அந்த வீட்டினுடைய ஓனரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நல்ல ரசத்தை தானே முன்னாடி கொடுப்பீங்க. நீங்க நல்ல ரசத்தை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மோசமான ரசத்தை கொடுத்துட்டு இப்போ நீங்க நல்ல ரசத்தை கொடுத்துருக்கிறீங்களே. அப்போ அவருக்கு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு யார் இந்த அற்புதத்தை செஞ்சாங்கன்னே தெரியாது. ஆனா கைத்தட்டல் யாருக்கு? பெருமை யாருக்கு? அற்புதம் செய்தவர் கர்த்தர். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது ஆண்டவர். ஆனா பெருமை யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டு ஓனருக்கு தான் பெருமை. குடிச்சவங்க எல்லாம் வெளியில போய், யாருப்பா அது? இயேசுநாதர், சோத்திரம் ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு போவாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அப்படின்னா, சர்ச்சிலே பாருங்க, ஒரு சாப்பாடு கொடுத்து மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, யாருப்பா அந்த மீன் குழம்பு வச்சாரோ காமிங்க, அந்த மாஸ்டர் குக்கு யார் அப்படின்னா கேட்பாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஜோம் பண்ணி முடிச்சுட்டு, பாஸ்டர் மீன் குழம்பு ரொம்ப சூப்பர், நல்லா சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சமைச்சது நம்மவே இல்லை, பொருள் வாங்கி கொடுத்தது நம்மவா இருக்கலாம், ஆனா சமைச்சது யாரு? அவர் தான், அந்த குக்கு தான் சமைச்சாரு. ஆனா சட்டப்படி அந்த புகழ்ச்சி யாருக்கு தான் போகணும்? அவருக்கு தான் போகணும். ஆனா யாருக்கு வருது? அந்த காரியத்தை நடத்துறவங்களுக்கு வருது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல கர்த்தர் பேசுகிறார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு உங்க தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். உயர்த்துகிறவர் கர்த்தர். அவர் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களை அலங்கரிப்பார். அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களை கனப்படுத்துவாங்க. அது கர்த்தர் உங்களுக்கு செய்தது. நீங்க கர்த்தரை கனப்படுத்துவீங்க, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. உங்களை முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி கிரியை செய்கிற ஒரு தேவனை இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள பாப்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் உன்னை முன்னாடி நிக்க வச்சு, கர்த்தர் உன்னை வெற்றியை காண்பிச்ச வச்சு, அவார்டை உங்க கையில கொடுத்துட்டு, கை தட்டல உங்களுக்கு கொடுத்துட்டு, பின்னாடி இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன்.
நம்புறவங்க கைகளை தட்டி அந்த அற்புதத்தின் கரத்தை, நல்ல கைகள், நான் பார்க்க போறேன், அத கிருபையா எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. இத்தனை நாட்களும் நம்முடைய காரியத்தை எல்லாம் யார் செஞ்சான்னா அப்பா தான் செஞ்சாரு. அவர் தான் நமக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணாரு. ஆனா மற்றவர்களுடைய பெருமெல்லாம் யாருக்கு வருதுன்னா அவங்க நம்மளை தான் புகழ்த்துறாங்க, உங்களை தான் புகழ்த்துறாங்க. நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா செஞ்சிட்டீங்க. நம்முடைய தேவன் தாராள குணம் உடையவர். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 26th டே ஆண்டவர் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. வெகு சீக்கிரத்தில் அவர் அந்த காரியத்தை செய்வார், அவர் அந்த காரியத்தை முடிப்பார், அவர் அந்த காரியத்திற்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உங்களை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார், உங்களை முன்னாடி நிறுத்துவார். உங்களிலே கர்த்தர் மகிமைப்படுவார், உங்களை பெருமைப்படுத்துகிற தேவன். அதைத்தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய கானாவூர் கல்யாண வீட்டினுடைய இந்த அற்புதத்தில் ஆண்டவர் 3 காரியத்தை ஜெபிக்க சொல்லியிருக்கார் நம்ம. ஆமென். இவ்விதமாய் அவருடைய முதலாம் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆனா நான் அடிக்கடி நம்ம தியானிப்போம், ஆண்டவருடைய முதலாம் அற்புதம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கடைசி அற்புதம் வேதத்தில் எழுதப்படல. காரணம் என்னன்னா அவர் இன்றும் அவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் அவருடைய முதலாம் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டில் ஃபர்ஸ்ட் அற்புதம் ஆரம்பிச்சிச்சு. அந்த அற்புதம் இன்று வரைக்கும் இன்னைக்கும் அவருடைய வல்லமை குறையல. அவருடைய வருகை வரைக்கும் அந்த அற்புதத்தை நம்முடைய கண்களால பார்ப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் சொன்ன அந்த காரியத்தை நம்ம செய்ய போறாரு. ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்றாருன்னா தரத்தை மாத்துறாரு. ஆமென். அங்க இருக்கிற பந்தி விசாரிப்புக்காரன் சொல்றான், இல்ல முன்னாடி இருந்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப தரமா இருக்கு. இந்த 100 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி இருந்த தரம் இல்ல, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தரமா மாத்த போறாரு, குவாலிட்டியா மாத்த போறாரு. தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, அந்த குவாலிட்டி. எஸ் எஸ் எஸ். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாத்துலயும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ, என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ, நீங்க என்ன செய்ய சொல்றாரோ ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் அந்த தரத்தை, அந்த குவாலிட்டியை கர்த்தர் தரப்போறாரு. நம்முடைய திருச்சபையை கர்த்தர் குவாலிட்டியா கர்த்தர் மாற்ற போறாரு. ஜனங்களை கர்த்தர் குவாலிட்டியா ஆண்டவர் மாற்ற போறாரு. இல்ல உன்னிடத்துல இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. குவாலிட்டி அப்படின்றது ஒரு கூட்டம் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு நேர்த்தியாய் செய்கிறவன். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை படைச்சிருக்கிறார், எப்படி படைச்சிருக்கிறாரு. ஒரு காட்டு ஜீவனை படைச்சிருக்கிறாரு, எப்படி படைச்சிருக்கிறாரு. அந்த பறக்கிற சின்ன சின்ன ஜீவராசிகள் எல்லாம் படைச்சிருக்கிறாரு, எவ்வளோ அழகா இருக்குது. மீனை படைச்சிருக்கிறாரு, எவ்வளோ அழகா இருக்குது. ரசிச்சுட்டே போலாம். இதெல்லாம் யார் உண்டு பண்றது? அவருடைய அனந்த ஞானம், என் தேவனுடைய அனந்த ஞானம். ஆண்டவர் யார் அப்படின்னா குவாலிட்டி உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அப்படிதான் கிடைக்க போகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்திற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண போறார். இந்த 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் தண்ணீரை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தாங்க. அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. உங்க குறைகளை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உங்க தேவைகள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு உங்க கண்ணு பார்க்க அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கடந்த 7 நாட்கள் கடந்த ஒரு சில வருடத்திற்கு முன்பாய்
குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் நடத்தினோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத ஒரு சிஸ்டர் வந்து இந்த 7 நாட்களும் அந்த ஜெபத்தை வந்து கண்ணீரோட கலந்துக்கிட்டாங்க. அந்த ப்ரேயர் முடிச்ச 1 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு 2-3 மாதம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்தா 4th மந்த்ல அந்த டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இல்லை குழந்தைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, அந்த குழந்தையினுடைய தலை ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால இந்த குழந்தைய வந்து பெத்தெடுத்தா நீங்கள் ஊனமான குழந்தையாக தான் பெத்தெடுப்பீங்க. ஆனால் ரொம்ப கவலையாக இருந்துச்சு மனசுக்கு, அவங்களுக்கு ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கையை வச்சு, இது நீங்க கொடுத்த குழந்தை, 7 வருஷமா எனக்கு பிள்ளை இல்லை, ஆனா இந்த ஜெபம் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க தந்தீங்க, அதனால 100% நான் நம்புறேன் இது நீங்க கொடுத்தது, எனக்கு குறைவில்லாம நீங்க கொடுப்பீங்க, உங்க படைப்புல எந்த குறைவும் இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணி கடைசியில டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவிற்கு ஒரு பழுதில்லாத குழந்தைய, பழுதே இல்லாத குழந்தைய கர்த்தர் தந்தார். என்ன நடந்துச்சு டாக்டர், என்ன நடந்துச்சு? அப்பா அவர் சொல்ற, அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியும், எங்க கண்ணுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையே, உடைஞ்சு போய் இருக்கிற தாயே, தகப்பனே, அற்புதம் நடக்கும், அது ராத்திரியில நடக்கும். கர்த்தர் அந்த விடிய காலத்துல கர்த்தர் செய்வாரு. உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், உலகத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்படி வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற என்னுடைய ஆண்டவர், அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹalleluya, thank you Jesus. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைத்தார். இன்றைக்கு என்ன ஜெபிக்க வச்சார்னா, அவர் செஞ்சு நமக்கு பேர் வாங்கி தரப்போறாரு, அவர் செஞ்சு நமக்கு பேர் வாங்கி தரப்போறாரு. பார்க்குறவங்க கேட்குறவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு தான் அந்த மரியாதையை கொடுப்பாங்க, நம்மளை அப்படியே கனம் பண்ணுவாங்க. ஆனா அந்த கனம் யாரால் உண்டானது என்றால் கர்த்தரால். கர்த்தரால் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து பல பேர் முன்பாக அந்த பேரை, ஆமென், அந்த பேரை, இதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் உங்களை தாழ்த்தி உங்களை மிதிச்சு எப்படி அவங்க பேர் வாங்கலான்னு ஒருவேளை சொல்லலாம். அவங்க பேர் வாங்கணும், அவங்க பேர் வாங்குறது மாதிரி அவங்க முயற்சி எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உனக்கு நன்மை செய்வேன், பின்னாடி இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றி எல்லார் பேருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தை ஆம் என்று ஆமோதிக்கிறவர்கள் நன்றி சொல்லி துதிச்சு சொல்லிட்டே ஸ்தோத்திரம். ஹalleluya.